தேடுறது, அதுக்கு தான் ஆதாரத்தை பார்க்கிறது. அது இல்லாமல் எனக்கு எதிராக ஒரு வசனம் வந்துட்டு வச்சுக்கொள்வோம், அது அவன் கண்ணுக்கு விளங்காது, அதை அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரிவதெல்லாம் அவனுக்கு சாதகமான கருத்துக்கு எதெல்லாம் ஆதாரமாக அல் குர்ஆனிய வசனங்கள் வருகின்றதோ அதுதான் அவனுக்கு தேவைப்படும். இது யாருடைய பண்பு? யஹூதியுடைய பண்பு, நஸ்ரானியுடைய பண்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? யஹூதியுடைய மிக முக்கிய பண்பாடு இருக்குது, அவனுடைய வேதத்தை முழுமையாக ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஒரு பகுதி ஈமான் கொள்வார்கள், அது அவர்களுக்கு சாதகமா இருக்கும். மற்ற பகுதியை மற்ற பகுதி அவர்கள் நிராகரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டான். அவர்களுடைய தண்டனையை சொல்லி காட்டிய நேரத்தில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டனையை சொல்லி காட்டான். இந்த உலகத்தில் அவனுக்கு நாங்கள் இழிவை கொடுப்போம், இந்த உலகத்தில் இழிந்தவனாயிருப்பான். அதே போல நாளை மறுமை நாளில் கடுமையான தண்டனை கொண்டு சோதிக்கப்படுவான் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே பிரச்சனை சமூகத்தில் இருக்குது. ஒரு உரை ஒன்று நிகழ்த்தப்பட்டு சொன்னால் சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் மார்க்ஸ் போட ரெடி, ஒரு ஜும்மா கொள்ளக்கூடிய மௌலைமார்கள் மார்க்ஸ் போட ரெடி.